எல்லாம் செழிக்கும், சம்பூர்ணமடையும், சகலத்தையும் அனுபவிக்கும்படியான அருள் இறங்கும். தயவு செய்து மனம் கலங்காதிருங்கள். உங்களை ஆண்டவர் மறக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் மீது ஆண்டவர் இன்று ஆசீர்வாதமான மழையை அனுப்ப போகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாத மழை பெய்வதாக, இவர்களை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பும் சாமி, நிரப்பும். கண்ணீர் எல்லாம் மறையட்டும், ஆனந்த கண்ணீர் வடியட்டும். ஆமென். லேவியராகமம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். I send you rain in its season and the ground will yield its crops. நிச்சயமாகவே உங்கள் வேலைக்கு பலனை கொடுக்கிறேன். நீங்கள் காட்டின அன்பிற்கு பலனை அனுபவிப்பீர்கள். நீங்கள் அன்பின் செயலை செய்திருக்கிறீர்கள், தியாகத்தை செய்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் வட்டியும் முதலும் சேர்ந்து பலன் வரும். இயேசுவின் நாமத்தில் அது வருவதாக என்று கட்டளையிடுகிறேன். ஆண்டவருடைய மழை பாருங்கள், யாவர் மீதும் பெய்யும் மழை, யாவர் மீதும். மத்தேயு 5:45 இதை வாசிக்கிறோம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதியுள்ளவர்கள் மேல் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இதான் ஆண்டவருடைய இருதயம். நான் பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் செழிப்பாக இருக்குதுன்னு சில பேர் பெருமையோடு சொல்லுவாங்க. எனக்கு ஏசெல்லாம் தேவையில்லைங்க, கடவுளே தேவையில்லைங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க, நீடித்த ஆயுள் இருக்குதுங்க என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய இரக்கம், அது இரக்கம். அவர் தீயோர் மேலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறார், நல்லோர் மேலேயும் அனுப்புகிறார், நீதி உள்ளவர்கள் மேலே அனுப்புகிறார், அநீதி உள்ளவர்கள் மேலேயும் அனுப்புகிறார். பொல்லாத ஜனங்கள், அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை அழிக்கும் ஜனங்கள், அவங்களுக்கு எதிரியே இருக்கக்கூடாது, அவங்க பெயர் தான் இருக்கணும் என்று சொல்லி அவங்க திட்டம் நிறைவேறும், அவங்களுக்கு தான் பொருள் வரணும் என்று சொல்லி மற்றவர்களை அழிக்கும் அநீதி செய்யும் ஜனங்கள், ஏழைகளை விசாரியாமல் அநியாயமாக விசாரிக்கிறவர்களுக்கும் தடையை உண்டு பண்ணும் ஜனங்கள், அவர்கள் மேலே ஆண்டவர் மழையை அனுப்புகிறார். இதான் ஆண்டவருடைய இருதயம். எல்லா மனுக்குலத்தையும் அவர் நேசிக்கிறார். எப்படியாவது அவர்கள் அவருடைய அன்பை அறிந்து மனம் திரும்ப வேண்டும் என்று மழையை அனுப்புகிறார். அதனால் நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு வழியே இல்லை, வழியே இல்லை. நாமும் அவரை போல எல்லாரையும் நேசித்து எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை கொண்டு வர வேண்டும். பயப்படவும் கூடாது, பொறாமைப்படவும் கூடாது, கோபப்படவும் கூடாது, எரிச்சல் அடையவும் கூடாது. அத்தனை பேர் மீதும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். நாமும் அன்பின் மழையை பெய்ய பண்ண வேண்டும். எப்போ ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுகிறார்? எல்லார் மேலேயும் பெய்ய பண்ணுகிறார். ஆனால் அவர் மழையை அனுப்பி க்ஷேமத்தை ஒருவர் அனுபவிக்க வேண்டும். மழை எல்லார் மேலேயும் பெய்யுது, ஆனால் நல்ல நிலத்தில் அது பெய்யும் போது, ஏற்ற சமயத்தில் பெய்யும் போது தான் அங்கே பலன் வருகிறது, விளைச்சல் வருது. மற்றவங்களே நனைஞ்சிட்டு போயிடுறாங்க. சில வேளைகளில் மழையை திட்டிட்டு போகிறாங்க, ஏண்டா மழை பெய்யுதுன்னு. ஆசீர்வாதத்தின் பலனை அனுபவிக்க தெரியல. ஆனால் யார் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும்? 2 நாளாகமும் 7:14 வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்கள், இயேசுவின் பெயரை தரித்து கொண்ட ஜனங்கள், அவங்க என்ன செய்கிறாங்க? மழை பெய்வதற்காக தங்களை தாழ்த்துகிறார். ஆண்டவர் முன்னால் தாழ்த்துறாங்க, ஜனங்க முன்னால் தாழ்த்துறாங்க, அநீதி செய்கிறவர்கள் முன்னால் கூட தாழ்த்துறாங்க. ஜெபம் பண்ணுகிறார்கள். அப்பா நீர் பாரும். ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறார்கள். யாருக்கும் பயப்படாமல் ஆண்டவர் முகத்தை தேடுறாங்க. தானியேல் அதை தான் செஞ்சான். தேவனை பார்த்து ஜெபம் பண்ணினால் இவரை சிறைச்சாலையில் எரிய வேண்டும் என்று தேசத்திலே ராஜா மூலமாக தந்திரமாக அவர் அறியாமலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அவர் நினைக்கவே இல்லை இது தானியேலுக்கு விரோதமாக வர்ற சட்டம்.
நான் சட்டம் வந்துடுச்சு. ராஜா கூட மாற்ற முடியல. இன்னைக்கே அப்படிதான். ஆண்டவரிடம் ஜெபிக்கிறவர்களை சிங்க கபியில தூக்கி எறியணும், ஜெயிலில் தூக்கி போடணும். அன்டு டெத் லைஃப் சென்டென்ஸ் என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்திலும் தானியேல் எல்லாம் பார்க்கிறபடி ஜன்னலெல்லாம் திறந்து வச்சு ஜெபம் பண்ணினார். சிங்கக்கபி வந்தது, தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் ஒரு சிங்கமும் வாயை திறக்க முடியல. உயிரோடு திரும்ப வந்தார். இன்னும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனார். அவரை தூக்கி எறிஞ்சவங்களெல்லாம் அதே சிங்கக்கபியில் எறிஞ்சாங்க. அதே சிங்கம்தான். அவங்க உள்ள இறங்கும் முன்பதாகவே கூட அந்த சிங்கம் பிடிச்சு கவி அவளை கொன்று போட்டது. அத்தனை பேரும் செத்து போனாங்க. அதே சிங்கம். எனக்கு அருமையானவர்களே, நாம் செய்ய வேண்டியது தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். வாசலை திறந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய முகத்தை தேடுவோம். நாம் செய்ய வேண்டியது பொல்லாத வழிகளில் இருந்து திரும்ப வேண்டும். அப்போ பரலோகத்திலிருந்து தேவன் கேட்பார், நம்ம பாவத்தை மன்னிப்பார், தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பார், தேசத்துக்கு சரியான பரிசுத்தமான உத்தமமான நீதியான எல்லா தேசத்து ஜனங்களையும் சகோதரனாக சகோதரியாக பிள்ளைகளாக நேசிக்கும் அதிகாரத்தை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் அது நடக்கட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். நடக்கட்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஆண்டவருடைய மழை பெய்யட்டும், தேசத்திற்கு க்ஷேமம் வரட்டும். இதற்கு நாம் ஜெபம் பண்ணுவோம், நம்மை தாழ்த்துவோம், எல்லார் மீதும் ஆண்டவருடைய அன்பின் மழையை ஊற்றுவோம். குறையே சொல்ல வேண்டாம், ஊற்றுவோம். நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய மனம் திரும்புவோம். பரலோகத்தின் தேவன் கேட்பார். தேசத்திலே மழையை அனுப்புவார், பலனை கொடுப்பார், க்ஷேமத்தை கொடுப்பார், ரட்சிப்பை வெள்ளம் போல அனுப்புவார். வெள்ளம் போல அனுப்புவார். வெள்ளம் போல அனுப்புவார். தடையே செய்ய முடியாதபடி அனுப்புவார். அதை நான் நம்புகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அடுத்தபடியாக தேவனுடைய அன்பு வெள்ளம் போல போகிறது. தேவனுடைய அன்பு மழையை போல போகிறது. லேவியராகமம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியும் கொடுக்கும். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய உழைப்பின் மீது ஆண்டவர் மழையை அனுப்புவார், படிப்பின் மீது அனுப்புவார், அதற்கேற்ற பலனை கொடுப்பார். ஸ்திரமாய் உங்களை வாழ்க்கையிலே ஸ்தாபிப்பார். வீட்டை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார், பாக்கியத்தை கொடுப்பார். அவருடைய அன்பு வெள்ளம் போல உங்கள் மீது இறங்கி இவைகளை கொண்டு வரும். தைரியமாயிருங்க. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார், மழைக்காக ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5:17-18 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய மழைக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் அதற்காக நம்மை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய முன்மாறி பின்மாறி எல்லாம் வரணும். இப்பொழுது வரும். தேசத்திலே குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக முன்மாறி மழை பின்மாறி மழை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. என் பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆண்டவரே, உமது பிள்ளைகள், தேசத்து மக்கள், இந்தியர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். நீங்கள் இருக்கும் தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெர்மனிய மக்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அமெரிக்க மக்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். சைனீஸ் மக்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். பிலிப்பீன்ஸ் மக்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். மிடில் ஈஸ்ட் மக்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆண்டவர் எனக்கு சொன்னார், மத்திய கிழக்கு நாடுகளில் விதமான போர் வரும் என்று 2016 வருடத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னார். அதை அசைப்பேன் என்று சொன்னார். அந்த போர் வந்திருக்கிறது. அதன் பிறகு இஸ்ரேல் தேசத்தில் அது பரவும். அதன் பிறகு ரஷ்யா, சைனா போன்ற தேசங்கள் அதில் ஈடுபடும். இன்னும் அவங்க வரல, வரும். அப்பொழுது நான் யூதர்களுக்கு இரட்சகராக வெளிப்படுவேன். எல்லாம் ஒரு சமாதான உடன்படிக்கை வரும். அதன் பிறகு ஆப்பிரிக்கா தேசம், அதன் பிறகு இந்தியா தேசம், அதன் பிறகு ஆஸ்திரேலியா,
என்னுடைய வல்லமையினால் குலுக்கப்படும். தேசத்திலே மழை வரும். ஆசீர்வாதமான கடைசி நாட்களின் மழை வரும். அப்பொழுது தீர்க்க தரிசனம் சிறு பிள்ளைகள் மூலமாக என்னை முதன்முறையாக ஏற்றுக்கொண்ட என் பிள்ளைகள் எல்லா பிரிவினை பிள்ளைகளும் ஒன்றாக சேரும்படி செய்வேன். தீர்க்க தரிசனம் என்னை குறித்த சாட்சியை சொல்வார்கள். அப்பொழுது மழை பெருகும், தேசங்களுக்கு க்ஷேமம் வரும், நான் திரும்பி வருவேன். அதன் பிறகு இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக எந்த தேசங்கள் ஆதரவு கொடுத்ததோ அவர்களே எழும்புவார்கள். அதன் பிறகு நான் வருவதை அவர்கள் காண்பார்கள். முடிவு வரும் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இவைகள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. முதலாவது எனக்கு ஆண்டவர் சொன்னது, சீனாவிலே கொள்ளை நோய் வரும், அதுதான் இதற்கு ஆரம்பம் என்றார். கோவிடை பார்த்தோம். அதன் பிறகு ரஷ்யாவிலே நடக்கும் என்றார். ரஷ்யாவிலே யுக்ரைன் நாடு போர் ஆரம்பித்தது. உலகமே எக்கானமி அசைக்கப்பட்டது. இப்பொழுது ஈரான், இஸ்ரேல், யுஎஸ். அதன் பிறகு இஸ்ரேலில் எல்லா தேசங்களும், எதிரி தேசங்கள் எல்லாம் சமாதானம் பண்ணிக்கொள்ளும். அப்பொழுது எருசலேம் நகரிலே, சியோன் மலையிலே கர்த்தருக்கென்று தலைமையகம் ஸ்தாபிக்கப்படும். இது ஒரு அடையாளமாக நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இதை செய்வார். விரைவில் இது நடக்கப் போகிறது. அதன் பிறகுதான் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா ஆண்டவருடைய வல்லமையினால் நிரம்பி அசைக்கப்படும். ஆவிக்குரிய மழை வரும். இதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏசப்பா, இதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வாதமான மழையை கொண்டு வர, அன்பின் மழையை ஜனங்கள் மீது ஊற்ற எங்கள் இருதயங்களை உம்மோடு இணைத்தருளும் அப்பா. எங்கள் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு தாழ்மையோடு உம்மை தேடி வர ஜெபம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். இதன் மூலம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடும். எங்கள் குடும்பத்திற்கும் சேமத்தை கட்டளையிடும். எங்களுக்கு அது நாமத்து நிமித்தம் பாதுகாவல் உண்டாக அருள் புரியும். அருளை நீ தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, இயேசு அழைக்கிறார். டெலிஃபோன் ஜெப கோபுரம் உங்களுக்காக 24 மணி நேரம் திறந்திருக்கிறது. நீங்கள் தயவு செய்து என்ன தேவை இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. அதில் உடனே ஜெப வீரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அதோடு கூட டயல் அ ப்ரேயர், நான் உங்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள் அடங்கிய டயல் அ ப்ரேயர் இருக்கிறது. இந்த நம்பர், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன தேவையோ அதற்கான ஜெபம் திறக்கும். நீங்கள் கேட்கலாம், பாக்கியம் பெறலாம். அதோடு கூட இமெயில் மூலமாக உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் பார்க்கும் இமெயில் ஐடிக்கும் அனுப்பலாம். உடனே உங்களுக்கு பதில் வரும். நான் ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அதோடு கூட காட்ஸ் வில் அறியும்படியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இவைகளையெல்லாம் தாங்குவதற்கு நீங்கள் சோஷியல் மீடியாவிலே நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணலாம். உங்கள் காணிக்கையின் மூலம் இத்தனை லட்சம் மக்கள் பாக்கியம் பெறுவார்கள். இலவசமாக இதை செய்கிறோம். டெக்னாலஜிக்காக எவ்வளோ தேவைப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு எத்தனையோ லட்சம் ரூபாய் டெலிஃபோன் ப்ரேயர் டவர் சேவைக்கு மட்டும் செலவாகிறது. அதற்கு நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அனுப்பும் பொழுது நாம் ஜனங்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வருவோம். தொடர்ந்து பாக்கியம் உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே பெருகும். வா, இதயம் திறந்து வா, இயேசுவின் அன்பை காணவா. ஜெபத்தின் நெருப்பில் இன்று புதிய வாழ்வு பிறக்குதே. கண்ணீரெல்லாம் மாறிடுமே, கவலைகள் தூரம் ஓடிடுமே, நம்பிக்கையின் வெளிச்சத்தில் அதிசயம் ஆரம்பமே. ஆன்லைன் ஜெபத் திருவிழா, இயேசு இன்று பதில் தருவார். ஆன்லைன் ஜெபத் திருவிழா, உன் வாழ்வில் அதிசயம் செய்வார். ஜீசஸ் கால்ஸ் ஆன்லைன் பிரேயர் ஃபெஸ்டிவல் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஜீசஸ் கால்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் யூடியூப் சேனலில் மறக்காம பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அருமையான ஃபெய்த் போவாஸ், happy birthday. God bless you richly and bless you 100 times. Thank you Jesus. பிள்ளையை ஆசீர்வதித்து அலங்கரிப்பதற்காக நன்றி. குடும்ப வாழ்க்கையை கொடுத்து அலங்கரிக்கிறீர், ஊழியத்தை கொடுத்து அலங்கரிக்கிறீர், ஆவியிலே அலங்கரிக்கிறீர், குடும்பத்தை சுமக்க அலங்கரிக்கிறீர்,
வைராக்கியமான ஆவியை கொடுத்திருக்கிறேன். உயர்வை தாரும், பெருக்கத்தை தாரும். ஆயிரமான ஆத்துமாக்கள் தேடி வரட்டும். ஒரு விடுதலை உண்டாகும். சப்பனியா 3:20 படி சகல ஜனங்களுக்குள்ளும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இந்த நாளில் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். நன்மையே அனுபவிக்க செய்வீர். ஸ்தோத்திரம். ஃபெய்த் சாமியும் அப்படி கட்டி அணைத்து முத்தமிட்டு பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பி பாக்கியவானாக வாழ்ந்திருக்க செய்யும். குறைவில்லாமல் காப்பாற்றும். எல்லா தேவைகளையும் சந்தியும். பிஷப் டிமோத்தி அவர்களுக்கு வரங்களை பெருகச் செய்து இன்னும் பெருக்கத்தை கட்டளையிடும். பயங்கரமான கிரிகளை நடப்பியும். சொன்னீரப்ப அதை செய்யும். யாத்ராமம் 34:10 நிறைவேற்றும். ஹெலனையும் மனோஜையும் அப்படியே செல்ல பிள்ளைகள் ஐடாவையும் ஜீவனையும் ஆசீர்வதி. ஜாலினையும் ஜீவனையும் ஆசீர்வதி. எல்லாம் சமாதானமாக இருக்கட்டும். பெருக்கத்தை கட்டளையிடும். ஆசீர்வதியும். ஆமேன். காட் பிளஸ் யூ. அருமையான டாக்டர் பீட்டர் பிரவீன். யோசுவா 1:5 படி நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை. இந்த வசனத்தின்படி அப்பா உமது மகனை நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா, நிரப்பும். Fill him with thy spirit. எல்லா மந்திர சக்திகளின் வல்லமைகளும் உடைக்கப்படட்டும். அவருடைய ப்ராப்பர்ட்டிஸையும் ஆசீர்வதியும். தீங்கு தொடாமல் காப்பாற்றும். கடனெல்லாம் மறையட்டும். தடைகள் நீங்கட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும். சகோதரி ஷீபா அவர்களை வல்லமையாக உபயோகப்படுத்தும். ஜீவனுள்ள பட்டயமாக ஆவியின் நிறைவோடு பாடக்கிறவை செய்யும். டெபோரா பயோமேத்ஸிலே ஆசீர்வாதத்தை பெற நீர் வாசலை திறந்து ஸ்காலர்ஷிப்போடு சேர்முடிக்கிறவை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.